ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. நான் முதல்ல என்னோடய வீட்டு ஸ்டவ்வில் என்ன சமைச்சேன்னா பாயாசம் செய்யலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மணி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நைட்டு டின்னர் கூட செய்யணும். அதனால் வெறுமனே பால் காய்ச்சி விட்டுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பால் ஆஃபியா ஒரு ட்ராப்ஸ் கூட மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டா. பாலை கூட பொங்க விடலை. வேண்டாம்மா, பொங்கிடுச்சுன்னா ஸ்டவ் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரின்ட்டு ஃபஸ்ட்டு டைம் சமைக்கிறோம், ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால ஸ்வீட்டும் செய்ய முடியல. பாலை பொங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்காக என்ன பண்ணினேன்னா, நான் மோஸ்ட்லி வீட்டு அந்த ஸ்டவ் சிம் ஆனதுலேருந்து ரிப்பேர் ஆனதுலேருந்து நாங்கள் தோசை சமைக்கவே இல்லை. ஆஃபியாவுக்கு ஆல் டைம் ஃபேவரட். எப்போவுமே அவளுக்கு 3 டைம் கொடுத்தாலும் நீங்கள் தோசை பைத்தியம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி 3 டைம் நீங்கள் தோசை ஊற்றினாலும் சாப்பிட்டுடுவா. இட்லின்றது அவளுக்கு பிடிக்காத ஒன்று. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 15 நாளாக இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நைட்டு டின்னரு தோசையும் கார சட்னி தாங்க செஞ்சேன். இந்த மாதிரி தான் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நைட்டு ரொம்ப பிஸியாகவே இப்படி தான் முடிஞ்சுது. நீங்கள் உங்கள் வீட்டில் டின்னர் என்ன செய்கிறீங்க, இஃப்தியாருக்கு என்ன பண்ணீங்க, சஹருக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.